அஸ்வின் பின்னாடியே சுத்தினதுல கமலி எக்ஸாமை மறந்துட்டு எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுறா. எல்லாரும் அவளை அந்த இடத்துல ரொம்ப அசிங்கப்படுத்ததுனால மறுபடியும் நைட்டும் பகலும் படிச்சு எகெயின் அந்த காம்படிஷன்லயுமே கமலி செலக்ட் ஆகுறா. பட் அஸ்வின் கூட அப்படிங்கிறதுனால போக மாட்டேன்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும், உன்னோட மென்டாருக்கு அப்பதான் பெருமை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் சரின்னு கமலியுமே ஒத்துக்கிட்டு அஸ்வின் கூட அந்த காம்படிஷனுக்காக கிளம்பி போறா. அங்க போய் அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு காம்படிஷனுக்கு போறப்பவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கமலி ஆன்சர் தெரியாம பஸரை பிரஸ் பண்ணதுனால -10 மார்க் வந்துடுது. அதனால அஸ்வின் கமலியை பயங்கரமா திட்டிடுறான். ஆனா எப்படியோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ஷனும் ஆயிடுறாங்க. ஃபைனல் ரவுண்ட்ல 2 டீமுமே 200 பாயிண்ட் ஈக்குவலா எடுத்திருந்ததுனால ஒரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் விளையாடுறப்ப அவனுங்களுமே கமலிக்கு ஆன்சர் தெரியாதுன்னு கமலியை செலக்ட் பண்றாங்க. பட் கமலி ஒவ்வொரு ஆன்சரையுமே சூப்பரா சொல்லி கடைசியில அந்த ரவுண்டை வின் பண்ணியுமே கொடுக்குறா. இதை பார்த்தா அஸ்வினுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். அன்னைக்கு இவங்களுக்கு அவார்டும் கிடைக்குது.